அந்த தாயார் வந்து மன உளைச்சல்ல வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு முதல் காரணம் யார்? எடப்பாடி பேசுவாரா? அது முதல் காரணமே வந்து சவுக்கு சங்கர் தான். நீங்க பல கோடி கொடுக்கலாம், ஒரு பெரிய சொத்துக்களை எழுதி வைக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிம்மதி இல்லாத பண்ணீங்கன்னா அம்மா தவறுனதுக்கு முழுக்க முழுக்க வந்து திமுக அரசு தான் காரணம், ரொம்ப அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதே திமுக தான் அப்படின்னு யார் சொன்னது? இல்ல எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருன்னா யாரு? இல்ல எடப்பாடி அவர்கள் சொல்றாங்களே எதிர்க்கட்சி. அரசியல்வாதிகள் பேசுறது அப்படிதான் பேசுவாங்க. நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அவங்க வீட்டில் வந்து அந்த மலத்தை கொட்டி அந்த மாதிரி சில அந்த துப்புரவு பணியாளர்கள் பண்ணும்போது உள்ளபடியே நான் அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து ரொம்ப வல்கராக வந்து திட்டினாங்க இல்லையா அந்த ஊழியர்களில். அதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ சே என்னடா என்ன. அப்போ எனக்கு கோபம் யார் மேலே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த மலத்தை கொட்டினவன் மேலே கோவம் வரல, சவுக்கு சங்கர் மேலே தான் கோவம் வந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கேட்டிங்கன்னா வந்து வெறிப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். திமுக அரசு மீது நீங்கள் குறை சொல்லணும்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் பேச முடியும். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து ஒரு காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி செல்லமாக முதுகில் தட்டுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க.